எல்லாவற்றையும் படைத்து பாதுகாக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கிறேன். அகிலங்களுக்கு அருட்கொடையாக வந்திருக்கும் நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சலாமும் ஸலவாத்தும் உண்டாகட்டுமாக. மேலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தாபீன்கள் மீதும் இறைநேசர்களின் மீதும் அல்லாஹ்வின் அருளும் நபியின் ரஹ்மத்தும் உண்டாகட்டுமாக. குறிப்பாக இங்கே கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீது துவா பரக்கத்தும் நல்லாசியும் உண்டாகட்டுமாக என்று கூறி என் பேச்சை ஆரம்பம் செய்கிறேன். முதலில் அனைவரும் ஒரு முறை ஸலவாத் ஓதுவோம். அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ், வ அலா ஆலிக வ அஸ்ஹாபிக யா நூரல்லாஹ். நான் எடுத்துக்கிற தலைப்பு என்னன்னா, படைப்புகளுக்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் அடிப்படைன்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து படைப்போட எவ்வித வேறா இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இது வந்து குர்ஆனோட விரிவாக்க நூலான தப்சீர் ரூஹுன்ற ஒரு பதிவு இருக்கு. என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் முதல்ல என்னோட நூரை படைத்தான், என்னோட நூறுல இருந்தா மற்ற படைப்புகளை படைத்தான் அப்படின்னு வருது. இப்ப ஹஸ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், என்னோட பெற்றோருக்கு நான் வந்து உங்களுக்கு அர்ப்பணம் செய்றேன். எனக்கு ஒரு சந்தேகம், அனைத்து படைப்புகளையும் படைக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா வந்து எந்த படைப்பு முதல்ல படைச்சான் அப்படின்றத எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஜாபிரே, அல்லாஹ் வந்து அனைத்து படைப்பையும் படைக்கிறதுக்கு முன்னாடி என்னோட ஒளியை தான் முதல்ல படைச்சான். அப்ப வந்து லவ்வும் கிடையாது, கலமும் கிடையாது, சொர்க்கம், நரகம், வானம், பூமி, சந்திரன், சூரியன், மலக்குகள், மனிதர்கள் அப்ப வந்து அல்லாஹ் தஆலா எதுவுமே படைக்கல. அப்புறம் அல்லாஹ் தஆலா இதெல்லாம் படைக்க முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க ஜாபிர்ட்ட, என்னோட ஒளியை வந்து நான்காக்கினா அதுல முதல் பங்குல லவ்வையும், இரண்டாவது பங்குல கலமையும், மூன்றாவது பங்குல ஹர்ஷையும் படைத்தான். அப்புறம் அந்த நான்காவது பங்கை நான்காக்கி முதல் பங்குல வந்து அர்ஷை சுமக்கும் மலக்குகளையும், இரண்டாவது பங்குல குர்சியையும், மூன்றாவது பங்குல ஏனைய மலக்குமார்களை படைச்சான். இன்னும் அந்த நான்காவது பங்கை நாளாக்கி முதல் பங்குல வந்து வானத்தையும், இரண்டாவது பங்குல பூமியையும், மூன்றாவது பங்குல சொர்க்க நரகத்தையும் படைச்சான் அப்படின்னு அல் மவாஹிப் உள்ள துன்யா அப்படின்ற ஒரு புத்தகத்துல வருது. ஹஸ்ரத் ஷா வலியுல்லாஹ் முஹத்திஸ் தெஹ்லவி, ஹஸ்ரத் முஸத்தித் அல்பசானி போன்ற ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஜ்மீன் போன்ற மாமேதைகள் வந்து இந்த பயானை வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. அப்ப நமக்கு இதுலயே தெரியுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அனைத்து படிப்புக்கும் வந்து அடிப்படையா இருக்காங்க அப்படின்னு. அப்ப இதுபடி பார்த்தாக்கா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்ற பிரகாசிக்கும் அந்த நட்சத்திரத்தின் மீதானே அது வந்து ஒவ்வொரு படைப்பாக வெளிப்பட்ட போது அப்படின்னு பொருளாரு. இப்ப நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட 3 விதமான வெளிப்பாடு பார்க்க போறோம். முதல் வெளிப்பாடு வந்து ஒவ்வொரு படைப்பும் அதை அசலா வெளியிட்டாங்க. அப்புறம் வந்து அவங்க வந்து பூமியில வந்து வெளிப்படையா வந்து அவதரித்தாங்க. மூன்றாவது வந்து வெளிரங்கமா வந்து நபித்துவத்தை வெளிப்படுத்தினாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தானே அனைத்து படைப்புக்கும் அடிப்படையா இருக்காங்க. அதனால அவங்கள வந்து அவ்வல் அப்படின்னு வந்து நம்ம கூப்பிடுறோம். அப்புறம் உலகத்துல வந்து இறுதி நபியா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்பப்பட்டதுனால அவங்க வந்து ஆகிர் அப்படின்னு சொல்லி, அப்ப இது மாதிரி காலம் தோன்றதுக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த ரபீஉல் அவ்வல் பிறை 12வது நாள் வந்து மகத்தான நாளாச்சு. அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களோட நபித்துவத்தை 40வது வயதில் வெளிப்படுத்தின ரமலான் மாதம் 27 லைலத்துல் கத்ர் இரவு வந்து மகத்தான இரவாச்சு. இப்ப இது எப்படி சொல்றாங்கன்னா, குர்ஆன்ல ஒரு வசனம் வருது. என்ன வசனம்னா, ஒன் நசுமி இதா ஹவா அப்படின்ற வசனம். இதுல ஹவான் அந்த வார்த்தை இருக்குல்ல, அதுக்கு வந்து பொருள் வந்து உதயமாகுதல் அப்படின்னு பொருளாகும். அப்ப நம்ம இதுபடி பார்த்தாக்கா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்ற பிரகாசிக்கும் அந்த நட்சத்திரத்தின் மீதானே அது அல்லாஹ் படைத்த அனைத்து படைப்புகளும், அதாவது மெஹராஜ் வானத்துல உதயமான போது அப்படின்னு பொருளாகும். அப்ப இதுபடி பார்த்தாக்கா இந்த உலகத்துல பைத்துல் முகத்தஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சம்பூர்ண படத்துல இது வந்து குறிக்குது. அது மாதிரி ருஹூக்கள், மலக்குமார்கள், இன்னும் அல்லாஹ் படைத்த அனைத்து படைப்புகளையும் வந்து தரிசனம் செஞ்சதை இது வந்து குறிக்குது. அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இந்த உலகத்துக்கு வந்து அருட்கொடை என்பதாலும் அடிப்படைன்றனால அல்லாஹ் தஆலா வந்து இந்த மெஹராஜ் இரவை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து காண்பிக்க செய்தான். அது மாதிரி இன்னும் ஹவா அப்படின்றதுக்கு இன்னொரு அர்த்தம் வந்து உச்சத்தை அடைதல் அப்படின்னு பொருளாகும். அப்ப இதுபடி பார்த்தாக்கா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஸ்தானத்தோட எல்லைய, நேசத்தோட எல்லைய அதெல்லாம் அர்த்தத்தை வந்து இது குறிக்குது. அப்ப இதுல தெரியுது அல்லாஹ் இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இருக்கும்
சிறப்பு மிக்கதா இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா பதிவு செய்யறான். மேலும் ஹவா அப்படின்றதுக்கு இன்னொரு அர்த்தம் வந்து ஏறி இறங்குதல் அப்படின்னு பொருளாகும். இது வந்து அந்த மெஹராஜ் வானத்துல நடந்த மொத்த நிகழ்வையும் குறிக்கிறது. என்னன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்ற பிரகாசிக்கும் அந்த நட்சத்திரத்தின் மீதானே அது வந்து அல்லாஹ் படைத்த அனைத்து படைப்புகளையும் கடந்து எல்லையை கடந்து அல்லாஹ் தஆலாவை தரிசித்து பின் பூமிக்கு இறங்கிய போது அப்படின்னு பொருளாகும். மேலும் ஹவா அப்படின்றதுக்கு இன்னொரு அர்த்தம் வந்து துரித வேகம் அப்படின்னாகும். இது வந்து அந்த மெஹராஜ் வானத்துல நடந்த ஒரு வேகத்தை பத்தி சொல்லுது. நம்மளுக்கு தெரியும் சாதாரணமா வந்து சூரியன் வந்து பூமி அடையிறதுக்கு 9 நிமிடங்கள் எடுத்துக்கணும். ஆனா இந்த மெஹராஜ் வானத்துல சொல்லப்படுற துரித வேகமான புறாக்குன்ற வாகனம் வந்து கண்ணிமைக்கும் நேரத்துக்குள்ள பல்லாயிரம் ஒளியாண்டுகளை கடந்து பயணத்துல நம்மளுக்கு இருக்குது. எந்த அளவுக்குன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மெஹராஜுக்கு போயிருப்பாங்கல்ல, போயிட்டு வரப்ப போறதுக்கு முன்னாடி அவங்க பண்ண அந்த கொசுவோட தண்ணியோட அலம்பல் கூட மாறல. அவங்க கூட்டிட்டு போன தாழ்பாலோட அந்த இது கூட ஆடிட்டே இருந்துச்சு. அவங்க படுக்கையோட சூடு கூட தடையும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப நம்ம அல்லாஹ்வோட ஆற்றலை நம்ம இதை வச்சு புரிஞ்சுக்கலாம். இந்த மெஹராஜ் நடந்த இந்த வேகத்தை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். அது மாதிரி அல்லாஹ் வந்து யாவற்றையும் நிகழ்த்தும் ஆற்றல் மிக்கவன்றத அனைத்து முக்கியமான ஐயம் மறக்காம ஈமான் கொள்ளணும். மேலும் ஹவா அப்படின்றதுக்கு இன்னொரு அர்த்தம் வந்து ஒளியால் விரிவடைதல் அப்படின்னா நான் ஒரு வசனம் சொன்னேன் ஒன் நசிமி இதா ஹவா. அது நசும்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதயம் சில நபிமார்கள் சொன்ன கூற்றுப்படி இந்த வசனத்தோட பொருள் பார்த்தாக்கா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்ற பிரகாசிக்கும் அந்த இதயத்தின் மீதானே அது அல்லாஹ்வுடைய ஒளியால விரிவடைந்த போது அப்படின்னு பொருளாகும். அது மாதிரி மேலும் ஹவா அப்படின்றதுக்கு இன்னொரு அர்த்தம் வந்து ஒன்று மற்றொன்று கலந்து தன்னை இழத்தல் அப்படின்னாகும். இதுக்கு நம்மளுக்கு அர்த்தம் ஈஸியாவே தெரியும். என்னன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அல்லாஹ் தஆலோட இறை நேசத்துல வந்து கலந்து தன்னை இழத்ததை இது வந்து குறிக்குது. மேலும் ஹவா அப்படின்றதுக்கு இன்னொரு அர்த்தம் வந்து இரண்டிற்கும் இடையில் ஆவது அப்படின்னு. இது உதாரணமா என்ன சொல்லணும்னா நமக்கும் நெஞ்சுக்கும் ஏதோ இருக்கு அப்படின்றப்ப இந்த ஹவா அப்படின்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தணும். அது மாதிரி படைப்பிற்கும் படைத்தவனுக்கும் இடையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருப்பதையும் படைப்புகளை கடந்து படைத்தவனிடம் இருப்பதையும் இந்த வசனம் வந்து கூறுது. அப்ப இதுபடி பார்த்தாக்கா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வோட படைப்பு தான். படைப்பாவே இருந்தாலும் அல்லாஹ் தஆலா வந்து மற்ற படைப்புகளை விட தனித்துவமான படைப்பா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வந்து படைச்சிருக்காங்க. அப்ப இதெல்லாம் தெரியுது எந்த படைப்பும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஈடாகாது அப்படின்னு தெரியுது. அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து 3 நிலையை வெளிப்படுறாங்க. முதல் நிலை வந்து அனைத்து படைப்புகளிலும் தனித்துவம் என்ற ஒரு நிலை ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து அல்லாஹ்வுடைய பாசத்திற்குரிய ஹபீபா இருக்காங்க. மூன்றாவது நிலை வந்து யூதர் உலகம் அனைத்திற்கும் மறுக்கொடை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்ற புள்ளியில தான் அனைத்து படைப்புகளும் துவங்கி இருக்கு அப்படின்னு மூன்றாவது நிலையா இருக்காங்க. அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா அல்லாஹ் வந்து வழங்குபவன் நான் வந்து பங்கிடுபவன் அப்படின்ற வார்த்தையை நம்ம இங்க பொருத்தி பார்க்கறது கரெக்டா இருக்கும். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் சொன்ன அவங்க தான் வந்து அந்த புள்ளியில இருந்தா அனைத்து படைப்புகளும் துவங்கி இருக்கு அப்படின்னு. அப்ப அல்லாஹ் தஆலா அந்த படைப்புகளோட தேவையுமே அந்த புள்ளியில இருந்து துவங்கி இருப்பான்னு சொல்றது நல்லாவே தெரியுது. மேலும் ஹவா அப்படின்றதுக்கு இன்னொரு அர்த்தம் வந்து மழை திறந்து வெள்ளம் பாய்வது போல அப்படின்னு பொருளாகும். இது எப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்ற அந்த பிரகாசிக்கும் இதயத்தின் மீதானே அது அல்லாஹ்வோட ஒளியால நிரம்பி மழை திறந்து வெள்ளம் பாய்வது போல அப்படின்னு பொருளாகும். அப்ப இதுல இருந்து நமக்கு தெளிவா தெரியுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கதான் அனைத்து படைப்புகளோட அடிப்படையா இருந்திருக்காங்க அப்படின்னு. மேலும் ஹவா அப்படின்றதுக்கு இன்னொரு அர்த்தம் வந்து அனைத்து படைப்புகளில் இருந்து விடுபட்டு இருத்தல் அப்படின்னு ஆகும். இதுக்கு என்ன அர்த்தம்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அல்லாஹ் படைத்த அனைத்து படைப்பிலிருந்து விடுபட்டு தன்னை படைத்தவனாகிய அல்லாஹ்விடம் சென்றதை இந்த வசனம் வந்து குறிக்குது. எப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய நோக்கத்தில் இருந்து சற்றும் விலகவில்லை, நிலை தடுமாறவும் இல்லை, கண்ணிமைக்கவும் இல்லை அப்படின்னு வருது. மேலும் ஹவா அப்படின்றதுக்கு இன்னொரு அர்த்தம் வந்து நேசம் இஷ்டம்னு பொருள். இதுல நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் ஒன் நசுமி இதா ஹவா அப்படின்னு. அதுல சூரா நஸ்ம்ல 3வது வசனத்துல வந்து நேசம் இஷ்டம்னா பொருள். அப்ப அதுபடி பார்த்தாக்கா ஒன் நசுமி இதா ஹவான்ற முதல் வசனத்திலேயே நேசம் இஷ்டம் பொருள் வச்சாக்கா இதுக்கான அர்த்தம் எப்படி வரும்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்ற பிரகாசிக்கும் அந்த நட்சத்திரத்தின் மீதானே அது நேசத்தில் இஷ்டத்தில் ஊறிய போது அப்படின்னு ஆகும். நம்மளுக்கு நல்லாவே தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் ரொம்ப இஷ்டம் அல்லாஹ் தஆலா தானே. அப்ப அல்லாஹ் தஆலா நேசத்திலேயும் இஷ்டத்திலேயும் ஊறுறது தானே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்ச ஒன்றாகும். அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்குன்னு சுய விருப்பம் எதுவுமே
நம்மளுக்கு நமக்கு சுய விருப்பம் ஏதாச்சும் ஒன்று இருக்கும்ல நிறைவேற்றியே ஆகும்ல அது மாதிரி நபிசாவசனம் அவங்க அப்படின்னா இல்லை அதனால சுய விருப்பமாகிய அல்லாஹ் தாலாவே வந்து அவங்க சுய விருப்பமா வச்சுக்கிட்டாங்க அவங்க வச்சுக்கிட்டு தன்னோட எல்லா சுய விருப்பம் இழந்ததை வந்து அல்லாஹ் தாலா வந்து சூரா சுஹாவிலும் வந்து பெருமையா பேசினான் என்னன்னா தங்களை தங்கள் நாயன் தங்களை இழந்திருக்க கண்ட தங்கள் நாயன் தங்களுடைய இலக்காகிய அல்லாஹ் தாலாவை அடைத்து விட்டார் அப்படின்னு அல்லாஹ் தாலா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வந்து சூரா சுஹால பெருமையா பேசுறாங்க. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.